ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம 4வது நாள் கிளாஸ் பார்க்குறோம். மெய் மறந்த நிலை. ரஷ்யன் சைக்காலஜிஸ்ட் இவன் பார்லோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அனுபவங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பிரதிபலிப்பு, நம்ம என்னென்னலாம் அனுபவங்கள் செய்கிறோமோ நம்ம ஆழ் மனசில் பதிவாயிடுது, அதில் இருந்து என்னென்ன பிரதிபலிப்பு ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சிட்டு இருந்தாரு. அந்த எக்ஸ்பிரிமெண்ட் இன்வென்ட் பண்ணாரு. அவருக்கு 1904 அதுக்கான நோபல் பிரைஸ் கூட அவர் வாங்கினாரு. அப்போ என்ன பண்ணாருன்னா, ஒரு நாய் இருக்கு, அந்த நாய்க்கு முன்னாடி ஒரு சாப்பாடு வச்சிருவாரு. அந்த நாய்க்கு உமிழ்நீர் ஊற ஆரம்பிச்சிரும். எச்சில் இருக்கு இல்லையா, அந்த சாப்பாடை பார்த்தோன்னையே. அவர் இன்னொரு விஷயமும் பண்ணாரு. அந்த நாய்க்கு எப்போல்லாம் சாப்பாடு வைக்கிறாரோ அப்போல்லாம் பெல் அடிப்பாரு. அந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கிற டைமு கரெக்டாக ஒரு பெல் அடிக்கும். இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு? சாப்பாடு, பெல் அடிக்கிறது, அந்த நாயோட வாயில எச்சில் ஊறுறது. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை அவர் தொடர்ந்து பல நாட்களுக்கு செஞ்சாரு. ஒரு 15 நாள் செஞ்சிருப்பார் அவரு. 16வது நாள் என்ன ஆகுதுன்னா, அவரு சாப்பாடே வைக்கல அந்த நாய்க்கு முன்னாடி. ஆனா பெல்லு மட்டும் கரெக்டா அடிச்சுது. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, அந்த நாய் வாயிலிருந்து சலைவா, அந்த உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நாய்க்கு முன்னாடி சாப்பாடு இல்லை, ஆனா அந்த பெல்ல ரிங் ஆச்சுன்னா அந்த நாய் வாயிலிருந்து உமிழ்நீர் சுரக்குது. காரணம், அந்த நாயினுடைய அந்த ஆழ் மனசுல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இந்த பெல் ரிங் ஆனா நமக்கு முன்னாடி சாப்பாடு இருக்கு அப்படின்னு அந்த நாயோட ஆழ் மனசுல பதிவாயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி அந்த நாய்க்கு அவரை ட்ரைனிங் கொடுத்துட்டே வந்திருக்காரு. இந்த பேட்டர்ன் என்ன ஆயிடுச்சு, அந்த நாயினுடைய மனசுல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த பேட்டர்னையே அந்த நாய் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கு. அப்போ நிறைய விதமான பேட்டர்ன்ஸ் இருக்கு நம்ம மைண்டுக்குள்ள. இமோஷனல் பேட்டர்ன், சைக்கலாஜிக்கல் பேட்டர்ன். நம்ம மைண்ட் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான கண்டுபிடிப்புகளையும் தாண்டி ரெக்கார்ட் பிளேயர் மாதிரி. நம்ம என்ன பேட்டர்னை நமக்குள்ள வச்சிருக்கோமோ அதையே தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரோம் இப்போ வரைக்கும். நம்ம சின்ன வயசுல நமக்கு யார் என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்களோ, எப்படி வளர்த்துனாங்களோ, நம்ம என்ன கற்றுக்கிட்டு சொல்லி கொடுத்து வந்தோமோ அதையே தான் இப்போ வரைக்கும் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். ஒரு கதை சொல்கிறேன். ஒரு யானை இருந்துச்சு. அந்த யானையை ஒரு மெல்லிசான கயிறில் கட்டி போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த யானை அந்த கயிறை அவுத்துட்டு ஓடுறதுக்கு எந்த முயற்சியுமே பண்ணலை. அப்போ இது கடந்து போறவரு இந்த யானையை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த யானையோட ஓனர் கிட்ட போய் கேட்குறாரு, ஏன் அந்த யானை தப்பிச்சு ஓடி இருக்கலாமே, மெல்லிசான கயிறுல தானே கட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த எலிஃபண்டோட ஓனர் சொல்றாரு, அந்த யானைக்கு நாங்கள் ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். சின்ன வயசுல அந்த யானையை ரொம்ப ஹார்டா கெட்டியான ஒரு கயிறுல அதை அத்துட்டு ஓடவே முடியாத அளவுக்கு நாங்கள் கட்டி போட்டுருவோம். அதுவும் ரொம்ப காலமா அந்த கயிறு அவுத்துட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தது. ஆனா கடைசியில் அது என்ன முடிவுக்கு வந்துருச்சு, இல்ல இதுக்கு மேல நம்மளால முடியாது, நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த கயிறை நம்மளால அத்துட்டு ஓடவே முடியாதுன்னு அந்த நிலைக்கு அந்த யானையினுடைய மைண்ட்ல செட் ஆயிடுச்சு. அப்போ இப்ப சில காலமா மெல்லிசான கயிறுல அந்த யானையை கட்டி போடும் போதும் அந்த யானையினுடைய ஆழ் மனசுல என்ன பதிவாயிருச்சு, இது அதே கஷ்டமான அவுத்துட்டு போக முடியாத அளவுக்கு தான் அந்த கயிறை கட்டியிருக்காங்க, நம்மளால முடியாது, சரி நம்ம எதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு அந்த யானை வந்துருச்சு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளோட மைண்டை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல பார்த்தோம், கரேஜ் டு நாட் நோ. அதாவது எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். 2வது விஷயம், கடன் வாங்கிய உண்மைகளை விடுவித்தல். 3வது விஷயம், முடிவு செய்யாமல் பார்ப்பது. இன்னைக்கு 4வது கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கட்டுப்பாடற்ற மனம், அதாவது பழக்க வழக்கங்களுக்கு அப்பாற்பட்ட மனம். இந்த தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ் பார்க்க போறோம். அப்போ நம்ம மனசுல ஆல்ரெடி ஒரு பேட்டர்ன் செட் ஆயிடுச்சு. எப்படி ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ரோக்ராமிங் செட் ஆகிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மைண்டில் ஒரு பேட்டர்ன் செட் ஆயிடுச்சு. அதை நம்ம ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி அதை கிரியேட் பண்ணி வச்சுட்டோம், அதையவே ஃபாலோ பண்ணி அதை பழக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதனால அந்த விழிப்புணர்வுக்கான எந்த ஒரு கேள்வியுமே அந்த இடத்துல எழறதே கிடையாது.
இது உணர்தலை பத்தியோ இல்ல இந்த கயிறை அவுத்துட்டு போறத பத்தின விஷயம் கிடையாது. நம்ம அந்த நிபந்தனைகள், அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா, அது இந்த யானையினுடைய கயிறை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது. கயிறு அப்படிங்கிறது உண்மை இல்லாத ஒரு விஷயம். கயிறு ரொம்ப வீக்கானது. அந்த கயிறோட விஷயம் வேறு. ஆனா நம்மளுடைய அந்த பழக்க வழக்கங்கள் ஆழ் மனசுல பதிவாகி இருக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மனிதர் இருந்தாரு. அந்த மனிதரை ரூம்ல லாக் பண்ணிட்டாங்க. வெளியே லாக் பண்ணி ரூம்ல பூட்டிட்டாங்க. அந்த மனிதரும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டே இருக்காரு வெளியே வரத்துக்கு. ஆனா அவர்னால வரவே முடியல. ஏன்னா வெளியே லாக் பண்ணிட்டாங்க இல்லையா. ஆனா சடனா ஒரு நாள் அந்த டோரை அன்லாக் பண்றாங்க, திறந்து விடுறாங்க. திறந்து விட்டுட்டு அந்த மனுஷங்க கிட்ட கேட்குறாங்க, நீங்க ஏன் வெளியே வரல, வெளியே வரலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் ட்ரை பண்ணிட்டேன், இந்த டோரை திறக்க முடியாது, இது லாக் ஆகியே தான் இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம முயற்சி செய்யற அந்த பேட்டர்ன் நம்ம ஆழ் மனசுல பதிவாகிடுச்சு. நம்ம முயற்சி செஞ்சு செஞ்சு ஒரு விஷயம் நமக்கு வரலைன்னா அதை நம்ம விட்டுடுறோம். அது திரும்ப நம்மளால முடியும், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்றதே கிடையாது. இல்லை நான் முயற்சி செஞ்சுட்டேன், இது ஒர்க் ஆகாது. நம்ம தானே பழக்க வழக்கங்களை உருவாக்குறோம். நம்மளுடைய சின்ன வயசுல யாராவது நீ ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நமக்கு ஒரு அகங்காரம் கூட வரலாம். நீ யாராவது உங்களை பார்த்து முட்டாள் அப்படின்னு சொன்னா, உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா, நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையும் உருவாகுது. அந்த இடத்துல நம்ம ஏதாவது தப்பா பண்ணிட்டா நம்மளை திட்டுறாங்க, நம்ம ஏதாவது சரியா பண்ணா புகழ்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறோம், நம்ம அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும், அடுத்தவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து உணர்ந்து நம்ம யாருங்கிறதையே மறந்து போயிடுறோம். அதனால இது சண்டை போடுறதுக்கான விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய அந்த சிஸ்டம் பேட்டர்ன் நம்ம மைண்டுக்குள்ள என்னெல்லாம் செட் ஆகி இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம பிரேக் பண்ணணும். நம்ம எப்பவுமே என்ன பண்றோம்னா, நம்மள உணராததுனால உண்மையிலிருந்து வெகு தூரத்திலேயே இருக்கும். நம்ம கண்மூடித்தனமா நம்மளுடைய அந்த பழக்க வழக்கங்களை எல்லாமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறோம். நம்மளே நியாயப்படுத்திக்கிறோம் நம்மளுடைய விஷயங்களை. இப்போ யாராவது புகழ்றாங்கன்னா நம்ம அப்படியே மனசு ரொம்ப விரிஞ்சிருது. யாராவது விமர்சனம் செய்யறாங்கன்னா ரொம்ப சுருங்கி போயிடுறோம். அவங்களுக்கு எதிராக நம்ம பேசுறோம், இமோஷனலா அப்செட் ஆயிடுறோம். இப்போ சடனா 1000 பேர் இருக்காங்க, அவங்கள முன்னாடி ஸ்டேஜ்ல உங்களை நிக்க வச்சு பேச சொல்றாங்க. உடனே உங்க முதுகு தண்டுவடத்துல ஒரு பயம் ஓடும் பாருங்க. அப்படியே நீங்க சைலண்ட் ஆயிடுவீங்க. இவ்வளோ பேர் முன்னாடி என்ன பேசுறது. அப்போ இதுதான் நீங்க எந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை வெளிப்படுத்துறீங்க. உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இந்த பேட்டர்ன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ பேரை பார்த்தா எனக்கு பயம் வரும், எப்படி பேசுறதுன்னு தெரியாது, இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். நீங்க நாள் முழுக்க உங்களை நீங்களே அப்சர்வ் பண்ணி பாருங்க. நிறைய விஷயங்கள் நீங்க உங்க பழக்க வழக்கத்தினுடைய அடிப்படையில தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க எப்பெல்லாம் ஒரு தீர்மானம் செய்யறீங்களோ, ஒரு விஷயத்த நியாயப்படுத்துறோம்னு நினைக்கிறீங்களோ, உங்களை நீங்களே பாதுகாத்துக்கணும்னு யோசிக்கிறீங்க. நீங்க நிறைய விஷயத்துக்கு பயப்படுறீங்க. எங்க என்னோட இமேஜ் ஸ்பாயில் ஆயிடுமோ, ஏதாவது ஒரு ஈவெண்ட்ல யாரையாவது ஒருத்தரை பார்க்கும்போது உங்களுக்கு பயம் வருது, சந்தேகம் வருதுன்னா உடனே உங்ககிட்ட இருக்கிற அந்த பயம் இல்லாத தன்மை காணாம போயிடுது, மறைஞ்சிருது. ஏன்னா அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இவங்க ஏதோ செய்யறாங்க, இவங்க தப்பானவங்க அப்படின்னு நம்ம நினைச்சு அந்த பயத்தை வெளியே கொண்டுட்டு வந்துடுறோம், அந்த பேட்டர்னை. அப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கும்போது என்ன ஆகுது, நமக்குள்ள நிறைய வலிகள் ஏற்படுத்திக்கிறோம் நமக்கு நாமளே. இப்போ சின்ன வயசுல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய பார்த்து உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அப்பா அம்மா சொல்லிட்டே வராங்க. அந்த குழந்தைக்குள்ள என்ன ஆகும், நம்பிக்கையே இல்லாம போயிடும். அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணும், ஏதாவது ஒரு குறும்புத்தனம் பண்ணி தன்னோட அப்பா அம்மாவோடைய அட்டென்ஷனை ஈர்க்கணும்னு நினைக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு அண்ணாவோ அக்காவோ இருக்காங்க அப்படின்னா அந்த அப்பா அம்மா என்ன பண்றாங்க, உன்னோட அண்ணாவை பாரு எவ்வளோ புத்திசாலியா இருக்கான், உன் அக்காவை பாரு அவளோட ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளோ அழகா இருக்கு, ஆனா உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்ல, உனக்கு புத்திசாலித்தனமே இல்லை. இந்த மாதிரி அந்த குழந்தைய விஷயங்களை சொல்லி சொல்லி செதுக்கி கொண்டுட்டு வந்தா அந்த குழந்தைக்குள்ள நம்பிக்கை இல்லாத தன்மை தானே வளரும். அந்த குழந்தை நம்பிக்கை இழந்துரும். அப்ப அது என்ன பண்ணும், ஏதாவது செஞ்சு இன்னும் அந்த குறும்புத்தனம் பண்ணி அப்பா அம்மா கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்கணும், அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தணும்
அடுத்தவங்க நம்மள நல்லா பார்க்கணும், அந்த விஷயத்த பண்றதுக்காக நிறைய குறும்புத்தனம் பண்ணும். அப்பா அம்மா என்னதான் திட்டுனாலும் அந்த குழந்தை கண்டுக்கவே கண்டுக்காது. அப்ப அது வீணா போயிடுது இல்லையா அந்த அப்பா அம்மா செய்யற செயல்னால. இதுதான் நம்மளுடைய பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம ஆழ் மனசுக்குள்ள பதிவாகிற விஷயத்த தான் நம்ம வெளிப்படுத்திட்டு இருக்கோம். அந்த ஆக்ஷனை தான் திரும்ப திரும்ப நம்ம செய்யறோம். இன்னொரு கதை சொல்றேன். ஒரு மனிதர் இருக்காரு, பப்ளிக்ல ஒயின் குடிச்சிட்டு இருக்காரு. பப்ளிக்ல ஒயின் குடிச்சிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருப்பாரு போல. உடனே போலீஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஜட்ஜு முன்னாடி கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. அந்த ஜட்ஜு கேட்குறாரு, நீ ஏன் பப்ளிக் நியூசன்ஸ் பண்ண, மக்களுக்கு ஏன் தொந்தரவு கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இல்லை ஜட்ஜ் ஐயா, நான் ஒரு ஹாஃப் இல்லை குவார்ட்டர் தான் நான் குடிப்பேன். ஆனால் இன்னைக்கு அந்த பாட்டிலோட மூடி தொலைஞ்சு போயிடுச்சு, அதனால நான் ஃபுல்லாக குடிக்கணுமேனு குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவர்கிட்ட. ஸோ இது எந்த விஷயம், ஒயினை பற்றியோ இல்லை மூடி தொலைஞ்சது சுச்சுவேஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவருடைய ஹேபிட் என்னவா இருந்தது, தினமும் ஹாஃப் இல்லை குவார்ட்டர் ஒயின் தான் குடிப்பாரு. ஆனா அந்த மூடி தொலைஞ்சிருச்சு, அந்த சுச்சுவேஷன் அப்படி இருந்ததுனால அந்த சுச்சுவேஷனுக்கு அவரு ட்ரிகர் ஆயிட்டாரு. அந்த சுச்சுவேஷன் அவரை தூண்டிடுச்சு, ஃபுல் வைன் குடிச்சே ஆகணும், இல்லைன்னா பாதி பாட்டில் மூடி இல்லாம எப்படி என்ன பண்றது, வீட்டுக்கு கொண்டுட்டு போக முடியாது இல்ல அப்படின்னு அந்த சுச்சுவேஷன் அவரை தூண்டுதல் கொடுத்து குடிக்க வச்சிருச்சு. ஸோ அவர் அவருடைய ஹேபிட்டை நல்லா வச்சிருந்தாரு. ஆனா அந்த ஆழ் மனசுல அந்த பேட்டர்ன் பதிவாக இருக்கு இல்லையா, அது என்ன ஆயிடுச்சு, ட்ரிகர் பண்ணி அவர் ஃபுல் வைன் பாட்டில் குடிக்க வச்சிருச்சு. ஸோ இது ரீசன் தானே, அக்செப்டபிள் ரீசன், அதனால எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஆண் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிடுச்சு. இவரும் அந்த பொண்ணை மறந்துட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. 10-20 வருஷம் கேப் ஆயிடுச்சு. இவருக்கும் குழந்தைங்க பிறந்துருச்சு, அந்த பொண்ணுக்கும் குழந்தைங்க எல்லாம் இருக்கு. திடீர்னு 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த பழைய காதல், அந்த பழைய ஞாபகங்கள் வெளியே வருது. 20 வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் வெளியே வருது இல்லையா, ஓல்டு பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் அப்படியே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அப்போ நீங்க உங்களை நீங்களே அப்சர்வ் பண்ணுங்க, நான் என்னுடைய பேட்டர்னாலயா இல்ல சில விஷயங்கள் நடக்கிறப்போ ஏற்படுற அந்த விழிப்புணர்வுனால நிறைய நான் ரியாக்ட் பண்றேனா. இப்போ மற்றவங்கள நம்ம மன்னிக்கிறோம், எப்படி மன்னிப்பு கொடுக்குறோம், எப்படி நம்மளை நாமளே மன்னிச்சுக்கிறது. இப்போ யாராவது உங்களை விமர்சிக்கிறாங்க, உங்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னா பாதுகாக்கணும் இல்லையா, உங்களை எப்படி உங்களை நீங்களே பாதுகாப்பீங்க. அதுக்கான சூத்ரா தான் இன்னைக்கு நாம பார்க்குறோம், அன்கண்டிஷனிங் த மைண்ட். அதாவது பழக்க வழக்கங்களுக்கு இல்லை கட்டுப்பாடுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனம். இது மதத்தை பத்தியோ இல்லை இமோஷனல் மென்டல் சொசைட்டியை பத்தின விஷயத்தையோ நம்ம பேசல. இதுக்கு 2 வழி மட்டும்தான். ஒன்று பாஸ், இன்னொன்று வாட்ச். அதாவது இடைநிறுத்தம் கொடுக்கணும், இன்னொன்று கவனிக்கணும். எப்போல்லாம் நீங்க ரியாக்ட் பண்றீங்களோ, அது எந்த ரியாக்ஷனா வேணாலும் இருக்கலாம், கோபம், பேராசை, வலி, மகிழ்ச்சி, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 30 செகண்ட் நீங்க கொடுக்குற அந்த ரியாக்ஷனுக்கு இடைநிறுத்தம் கொடுத்து அதை கவனிங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், செய்யலாம் இல்லையா, ஈஸி தானே. செகண்ட் திங், அந்த பேட்டர்னை வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்குள்ள என்ன சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அது அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் நீங்க செய்றீங்க. நான் இந்த நொடியில கோபப்படுறேன், அந்த கோபப்படுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட், 10 செகண்ட், 20 செகண்ட் இந்த கோபப்படுறதுக்கு எந்த விஷயம் இல்லை யாரு தூண்டுதலா இருந்தாங்க, அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ரியாக்ட் பண்ணுங்க. அதாவது அந்த பேட்டர்ன்ல இருந்து நீங்க ரியாக்ட் பண்ண வேண்டாம், அந்த பேட்டர்ன்ல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க, உங்க மைண்டுக்குள்ள இருக்கிற பேட்டர்ன்ல இருந்து. அப்போ அந்த பேட்டர்ன்ல இருந்து வெளியே ரியாக்ட் பண்ணுங்க, கரெக்ட் எது தப்பு எதுன்னு யோசிச்சு. நீங்க ஒருத்தங்களுக்கு மன்னிப்பு கொடுக்குறீங்க, மன்னிப்பு கொடுக்கறதுக்கு ஏன் அவ்வளோ லேட் பண்றீங்க. நம்ம பிராமண ஆத்மாக்கள் என்னன்னா ஒரு அழகான ரீசன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். நீங்க ஏன் மன்னிப்பு கொடுக்கல, மன்னிப்பு கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது அந்த ரீசனுக்கு என்ன பண்றோம், ஸ்ரீமத் மூலமா அழகா டெக்கரேஷன் பண்றோம். ஞானத்தினுடைய வார்த்தைகள் யூஸ் பண்ணி அந்த பிளேட்டர்ல அழகா சப்மிட் பண்றோம். நம்ம இப்போ ஒரு செஃப் இருக்காங்க, அவங்க சமைக்கிறாங்கன்னா அவ்வளோ அழகா அந்த ஃபுட்டை டெக்கார் பண்ணி வைப்பாங்க இல்லையா ஹோட்டல்ஸ்ல.
அதே மாதிரி நம்ம பிராமண ஆத்மாக்கள் ஸ்ரீமத் கோட்டிங் கொடுத்து ஞானத்தினுடைய வார்த்தைகள் கொடுத்து அந்த ரீசனை வந்து அவ்வளோ அழகாக சப்மிட் பண்ணுறோம். நம்மளை நாமளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். அதாவது இதுதான் கரெக்டு, நான் வந்து இதை நியாயப்படுத்துகிறேன், நம்மளை வந்து உண்மையான பிகேக்களாக நம்ம காமிக்கணும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி செஞ்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, நம்ம இமேஜ் மேலே ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்துருது. எந்த ஒரு ஸ்க்ராட்சும் விழக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நம்ம நியாயப்படுத்துகிறோம், நம்மளை பாதுகாத்துக்கணும்னு நம்ம இமேஜை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நிறையா விஷயங்கள் செய்கிறோம் அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி. ஆனால் இந்த இடத்துல நம்மளை நாமளே கவனிக்கிறது இல்லை, நான் யாருங்கிறதையே உணர்றது இல்லை. நம்மளுடைய முழு கவனமும் எதில் இருக்குது, ஜஸ்டிஃபிகேஷன், நியாயப்படுத்தணும், அவ்வளோதான். என்னோட விஷயம் சரின்னு எல்லாம் ஏற்றுக்கணும், என்னுடைய அந்த நல்ல இமேஜ் வந்து போயிடக்கூடாது, இதில் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்போது 3 விஷயம் என்னன்னா, நீங்கள் என்ன வந்து யோசிக்கிறீங்க, ரியாக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு கொஞ்சம் இடைநிறுத்தம் கொடுங்க. ஒரு 30 செகண்ட் இடைநிறுத்தி அதை கவனிங்க, வாட்ச் பண்ணுங்க. நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன பண்ணணும் இந்த நொடியில். நம்மளை நாமளே கவனிக்கிறது தான் வந்து தியானம். நம்மளை நாமளே அப்சர்வ் பண்ணணும். ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருக்கு, அந்த ஆட்டுக்குட்டி நீரோடையில் தண்ணி குடிச்சிட்ருக்கு. சடனாக வந்து ஒரு சிங்கம் வருது. காலையில் டைமு, அந்த ஆடு வந்து நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த சிங்கத்துக்கு. ஆனால் அந்த சிங்கம் வந்து எடுத்தோடனே பாஞ்சு அந்த ஆட்டை கடிச்சு சாப்பிடணும்னு நினைக்கல. அது கன்னிங்காக யோசிக்குது, என்னோட இமேஜ் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது, நான் வந்து அந்த ஆட்டுக்குட்டி கிட்ட நல்லா ஒரு மரியாதைக்குரிய ஒரு மிருகமாக நான் நடந்துக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த ஆட்டுக்குட்டிகிட்ட பேச்சு கொடுக்குது. நீ ஏன் வந்து இந்த தண்ணியை குடிச்சு இந்த தண்ணியை அழுக்கு பண்ணுற அப்படின்னு கேட்குது ஆட்டுக்குட்டிகிட்ட. அதுக்கு அந்த ஆட்டுக்குட்டி சொல்லுது, அங்கிள், நான் எங்கே வந்து உங்களோட தண்ணியை அழுக்கு பண்ணுறேன், நீங்கள் மேலே இருக்கீங்க, நாங்கள் கீழே இருக்கோம், நீங்கள் குடிக்கிற தண்ணியை தான் நாங்கள் குடிக்கிறோம், அப்புறம் எப்படி அது அழுக்காகும் அப்படின்னு கேட்குது. உடனே இந்த சிங்கம் வந்து லைட்டாக கோவப்பட்டு, நீ என்ன என்னை மதிக்காமல் பேசுகிற, உனக்கு சீனியர்ஸ் கிட்ட எல்லாம் எப்படி மதிப்பு கொடுக்கணுன்னே உனக்கு தெரியாதா, உங்கள் அப்பாவும் இப்படி தான் பண்ணாரு, உன் குடும்பத்துக்கே மதிப்பு கொடுக்கணுன்னே தெரியறது இல்லை, எப்போ பாரு உன் குடும்பமே வந்து என்னை இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த ஆடு சொல்லுது, எங்கள் அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு அங்கிள். உடனே அந்த சிங்கத்துக்கு இன்னும் கோபம் அதிகமாகி, நீ அப்போ என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டு மேலே பாஞ்சு அந்த ஆட்டை சாப்பிட்டு முடிச்சிருச்சு. ஸோ அந்த சிங்கம் என்ன நினச்சிது, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அந்த ஆட்டுக்கிட்ட பேசி மடக்கி கூட்டிகிட்டு போய் இதை சாப்பிட்ணுன்னு நினச்சிது. ஆனால் அதோட இன்டென்ஷன் என்ன, கொன்று சாப்பிட்றது தான். ஆனால் அதை வேற மாதிரி பண்ணணும்னு நினச்சிது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற பேட்டர்ன் பாருங்க எப்படின்னு, ஆழ் மனசில் இருக்கிற அந்த பேட்டர்னை அப்படியே வெளியே கொண்டுட்டு வந்துருச்சு அந்த நொடியில். ஸோ இதுதான் உணர்தலுக்கான விஷயம். நம்ம என்ன கற்பனை செய்கிறோமோ, என்ன செயல்களில் கொண்டுட்டு வரோமோ, ரெண்டுத்துக்கான அந்த வேதியியல் ரியாக்ஷன் ஒன்று தான் நம்ம பாடியில் நடக்கிறது. அதனால தான் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் கற்பனை செய்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் அவ்வளோ பவர் இருக்குது. நம்ம இந்த சின்ன சின்ன இன்பங்களினுடைய அந்த கற்பனை இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் வந்து நம்ம ரியலாக வந்து நம்ம ஆக்ஷனில் கொண்டுட்டு வரோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னா, ஒரு செகண்ட் இடைநிறுத்தம் செஞ்சு நம்மளை நாமளே கவனிக்கணும். அப்போ எல்லா விஷயங்களும் மாற ஆரம்பிக்கும். நம்ம ஜஸ்ட் ஒரு பாஸ் கொடுத்து நம்ம நாமளே கவனிக்கும் போது நிறையா விஷயங்கள் நமக்குள்ள மாறும். ஒரு சிங்கம் இருக்குது, ஒரு கரடி இருக்குது, திடீர்னு உங்கள் முன்னாடி அது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நிற்குது. உடனே நீங்கள் பயப்படுறீங்க, அது ரியாக்ட் பண்ணுறீங்க பயத்தை. அப்போது பயப்படுறது, கோவப்படுறது, சந்தோஷப்படுறது, இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் இல்லையா, பாடியில் வந்து நடக்குது. அது எல்லாமே ஒன்றா சேருது உங்களுக்குள்ள. சடனாக உங்களோட பழைய நண்பரை பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ள நடக்கிற அந்த நிகழ்வுகளை வந்து வாட்ச் பண்ணுங்க, நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத. அந்த 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஒன்று பாஸ், இன்னொன்று வாட்ச். எதுவுமே செய்ய வேண்டாம், ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. நம்ம எப்போ தெளிவான நிலையிலிருந்து நம்மளை வாட்ச் பண்ணுறோமோ அதுவும் ஒரு தியானம். நீங்கள் விழிப்புணர்வாக இருந்து ஆனால் அதை செய்யணும். உட்காருங்க, கவனிங்க, மற்றவங்கள கவனிங்க, சில விஷயங்களை நோட் பண்ணுங்க, அது கூட தியானமாக வந்துடும். ஆனால் அது விழிப்புணர்வு இருக்கணும். அதில் நான் ஒரு ஆத்மா, நான் கவனிச்சிட்டு இருக்கேன், இப்படி யோசிக்கும் போது ஒரு புது அண்டர்ஸ்டாண்டிங், புது கோணத்தில், புதிய ஒரு பார்வையில் நம்ம எல்லாத்தையுமே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்.
ஸோ நம்மளோட இன்டென்ஷன் என்ன, கற்றுக்கணும்னு நமக்கு ஒரு இன்டென்ஷன் எப்போ இருக்கோ, ஒரு மனிதர்கிட்ட நம்ம கற்றுக்க போகிறோம், ஆனால் அவரை குறைச்சி எடை போடுறோம், அவரோட விஷயங்கள் ஆனால் உயர்ந்ததாக இருக்கலாம். ஒரு மனிதர் இருக்காரு, அவர் இன்னொருவரை பற்றி நம்ம கிட்ட தப்பான ஒரு எதிர்மறையான விஷயங்களை நமக்குள்ள செலுத்துறாரு. ஆல்ரெடி அந்த மனிதரை பற்றி நம்ம தப்பாக நினச்சிட்டு இருந்திருப்போம். இன்னொருத்தரும் வந்து நமக்குள்ள அந்த எதிர்மறையான விஷயங்களை வந்து புகுத்தும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன நினைப்போம், இவருக்கு என்ன தெரியும், இவர் ஒரு முட்டாளு, இவர் எப்படி எனக்கு டீச் பண்ண முடியும், இவருக்கு எதுவுமே தெரியாது. அப்போ அவர் சொல்ல வரக்கூடிய அந்த டீப் சீக்ரெட் என்ன ஆயிடும், மறைஞ்சு போயிடும். நம்ம அதை காது கொடுத்து கேட்க மாட்டோம், நம்ம கண்கள் மூடிடும், அறிவு கண்கள் எல்லாமே. அதனால மனிதர்கள் எப்படி இருந்தாலும் உங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல கருத்துக்கள் இருக்கலாம், ஆனா நம்ம மனசுக்குள்ள இந்த நெகட்டிவிட்டி இருக்கிறதுனால அந்த பேட்டர்ன் அப்படியே செட் பண்ணிடுறோம், அதையே தான் நம்ம வந்து வெளிப்படுத்துறோம். அதனால பழக்க வழக்கத்துக்கு எதிராக நம்ம கத்தை எடுத்து சண்டை போடுற விஷயங்கள்லாம் இது எதுவுமே கிடையாது. நம்ம ஏன் எதிர்க்கணும் பழக்க வழக்கத்தை? ஜஸ்ட் நம்ம பார்க்கணும் நான் என்ன பண்றேன். பார்க்கும்போது அந்த ரியாலிட்டி அப்படியே வந்துடும். ஒரு மண்வெட்டி இருக்கு, அந்த மண்வெட்டியில எந்த ஒரு மிக்சரும் கலவையும் கலக்காம அது எப்படி இருக்கோ அப்படி அந்த நிலையிலேயே இருந்தாதான் அது மண்வெட்டி இல்லையா? அதே மாதிரிதான் உண்மை கூட தன்னுடைய நிலையில எப்போ வந்து ஜொலிக்குதோ அதுதான் அழகு. அதனால உங்களை நீங்களே கவனிங்க, பாருங்க, சாட்சி சீட்ல உட்காருங்க, பற்றற்ற நிலையிலிருந்து எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணுங்க. என்னை எது தொந்தரவு செய்யுது, எந்த விஷயம் என்ன தொந்தரவு செய்யல, எது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, எந்த விஷயத்துல நான் இரிட்டேட் ஆகிறேன். யாராவது உங்களை ஒருத்தர் வர்றாங்க, இரிட்டேட் பண்றாங்க, அப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு பேட்டர்ன் இருக்கு, இவங்க வந்தா நான் இரிட்டேட் ஆவேன், அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் வந்து சத்தம் போடுறாரு, சத்தமா பேசுறாரு, நீங்க டிஸ்டர்பன்ஸா ஃபீல் பண்றீங்க, அதை வந்து வாட்ச் பண்ணுங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நிறைய ட்ரெயின் ஓடும் இல்லையா? அந்த சத்தத்துல கூட நிறைய பேர் கொரட்டை விட்டு நல்லா தூங்குவாங்க. நீங்க எல்லாருமே அதை நோட் பண்ணிருப்பீங்க. ஆனா அவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாவே தெரியல, எவ்வளோ சத்தம் இருக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல. ஆனா நம்ம தூங்கும் போது மட்டும் யாராவது வாஷ்ரூம்ல தண்ணியை திருவி விடுறாங்க, மொபைல்ல பேசுறாங்க, ஸ்விட்ச் ஆன் பண்றாங்கன்னா ஏன் டிஸ்டர்பன்ஸா நினைக்கிறோம்? ஏன்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இதெல்லாம் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிச்சைக்காரர் இருக்காரு, நடைபாதையில படுத்து தூங்குறாரு, எத்தனை வண்டியினுடைய அந்த ஹாரன் சவுண்ட்ஸ் வரும், எத்தனை மனுஷங்க பேசுறது, நாய் குலைக்கிறது, அந்த எல்லா சவுண்ட்ஸும் வரும் இல்லையா? ஆனா அவங்களுக்கு ஏன் டிஸ்டர்பன்ஸாவே அது தெரியல? ஏன்னா ஒவ்வொரு மனுஷங்களினுடைய அந்த ரியாக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஆனது. ஸோ நம்ம சின்ன வயசுல எதெல்லாம் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அது பேட்டர்னா ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை நம்ம அப்படியே கண்மூடித்தனமா நம்ம வந்து நம்பி அதையவே தான் நம்ம வெளிப்படுத்திட்டு இருக்கோம். நம்ம அதை கொஞ்சம் பாஸ் பண்ணி வாட்ச் பண்ணி அதை மாத்துறதுக்கான முயற்சி நம்ம எடுக்கிறதே இல்லை. ஸோ இந்த 2 மெத்தட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கும் நீங்க வர வேண்டாம். நீங்க செய்யற தவறை நினைச்சு நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க தவறுகளை. இப்போ ஒருத்தர் வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிட்டு இருக்காரு, ஆனா அந்த கட் பண்ண ஃப்ரூட்ஸை விட்டுட்டு அவர் சமைச்ச உணவை அவர் சாப்பிடும்போது அவருக்கு கில்ட்டா ஃபீல் ஆகுது. ஸோ இதுல கில்ட்டா ஃபீல் பண்றதுக்கான விஷயம் இல்லை. ஓகே, தப்பு செஞ்சிட்டீங்களா, நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன், இதை வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணி அந்த தப்பை உணருங்க, அதை வாட்ச் பண்ணுங்க. ஸோ பார்க்கறது நம்மளை நாமளே கூர்ந்து கவனிச்சு மாத்திக்கிறது தான் வந்து மெடிடேஷன். ஓம் சாந்தி. மரப்பில் பிறக்கும் ஆத்மா ஒளி, மரப்பில் பிறக்கும் ஆத்மா ஒளி, மரப்பில் பிறக்கும்